ஷூட்டிங் ஸ்பாட்டில் பெண் ஒருவரை யூடியூபர் திவாகர் தரக்குறைவாக பேசியதை தட்டி கேட்டதால்தான் தங்கள் மீது பொய் புகார் அளித்திருப்பதாக மாக்கப்பா ஆனந்த் விளக்கம் அளித்திருந்த நிலையில் தற்போது சம்பவம் குறித்து பெண்கள் சிலர் பேசி வெளியிட்டுள்ள வீடியோ மீண்டும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது. யூடியூபர் திவாகருக்கு எதிராக கிளம்பியுள்ள எல்லை மீறல் குற்றச்சாட்டின் பின்னணி என்ன? மாக்கப்பா ஆனந்த் வந்து மது போதையில் இரும்பு ராடை கொட்டி எரிஞ்சு என்னை தாக்குனால அந்த ரத்த காயம் சார். உள்ளுக்குள்ள ரத்தம் கட்டி போயிருக்கு, வெளியிலேயும் காயம் இருக்கு. உங்கள் கூட இருக்கிறவங்களை பற்றியோ இல்லை கூட வந்த பெண்கள் பற்றியோ யாராவது வந்து தவறாகவோ இல்லை வந்து ஒரு கேலி கிண்டலாகவோ இல்லை ஆபாசமாகவோ பேசினா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அந்த குக் வித் கோமாளி கேமராவிலே அது எல்லாமே பதிவாயிருக்கு. அவங்க என்னை அடிச்சது, தாக்குனது. காவல் ஆய்வாளர் வந்து அதை ஆக்சுவலாக ஆய்வு பண்ணணும், பேசணும். ஏன்னா இது மாதிரி கர்மம் பிடிச்சவனங்கள்லாம் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து என்கரேஜ் பண்ணுறோம் அப்படின்றது வந்து பார்த்தோன்னா எனக்கு தோணுது. மற்றவங்களுக்கு தோணுனா எனக்கு வந்து சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். அது எல்லாமே வந்து 100% உண்மை கிடையாது. அதில் அவர் உள்ள நுழைஞ்ச உடனேயே பெண்கள் கிட்ட நடந்துக்கிட்ட விதம், குறிப்பாக அவர் எனக்கு தான் கோமாளியாக வந்த உடனேயே என் தோல் மேலே கை போடுறது, சுனிதா கிட்ட போய் தா அப்படின்னு கத்துறது, எல்லார்கிட்டையுமே ஒரு மாதிரி வல்கரா பிஹேவ் பண்ணது, இந்த விதம் எல்லாமே அவர் வெளியில சொல்லவே கிடையாது. நான் நல்லா வளர்ந்து வர்றேன். பிக் பாஸ் சீசன் 9ல வந்து பாத்தீங்கன்னா நான் நல்ல பேர் வாங்கின ஒரு நபர். இதன் காரணமா வந்து பாத்தீங்கன்னா புகழ், கானா வினோத், அன்சர் இவங்க மேல வந்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும். வாட்டர்மெலன் திவாகர், மாக்காப்பா நிஷா மாறி மாறி குற்றச்சாட்டுகளை வைக்கும் ரியாலிட்டி ஷோ பிரபலங்கள். காவல்துறையினரிடம் பொய் புகார் அளித்தது யார்? தனியார் தொலைக்காட்சி ஷூட்டிங் ஸ்பாட்டில் என்னதான் நடந்தது? சோசியல் மீடியா மூலமாக பிரபலமாக்கி நடிப்பு அரக்கன், வாட்டர்மெலான் ஸ்டார் என்று தன்னைத்தானே புகழ்ந்து அதன் மூலமாக பிக் பாஸ் வரை சென்றவர் யூடியூபர் திவாகர். லேட்டஸ்டாக சென்னை செம்பரம்பாக்கம் பகுதியில் உள்ள EVP ஃபிலிம் சிட்டியில் நடைபெற்ற தனியார் தொலைக்காட்சி ரியாலிட்டி ஷோவில் பங்கேற்றார். அப்போது கானா வினோத், மாக்காப்பா ஆனந்த், புகழ் உள்ளிட்டோர் தன்னுடைய வளர்ச்சி பிடிக்காமல் வேண்டுமென்றே பிரச்சனை செய்து மது போதையில் தன்னை இரும்பு ராடால் தாக்கி காயப்படுத்தியதாக திவாகர் நசரத்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். என்னோட அளவு நடிப்பு வந்து புகழுக்கோ மாக்காப்பாவுக்குலாம் நடிப்பு இருந்தால் எங்கேயோ போயிருப்பாரு. மாக்காப்பா சீனியர் சார், வயசுலையும் சரி சார். நாங்கள் ஸ்கூல் காலேஜில் படிக்கிறப்பே அவர் ஆங்கரிங் பண்ணார். இன்ன வரையும் ஆங்கராக தான் இருக்காரு. இவரோட என்னதுக்கு என்னைக்குமே ஆங்கரை விட்டு தாண்ட மாட்டார். ஆங்கர் இருந்து கீழே போவார். ஏன்னா மடி போதை, கெட்ட பழக்கம், போட்டி பொறாம அம்பிட்டு இருக்கு. மாக்காப்பா பற்றி மக்களுக்கு தெரியவே இல்லை சார். சார் ஒரு மது போதையில் இரும்பு ராடை வச்சு அடிக்கிறாருன்னா பார்த்துக்கோங்க. அதுவும் என்னையவே மக்கள் கிட்ட க்ளோஸ் கான்டாக்ட்ல இருக்கேன், பத்திரிகை கிட்ட க்ளோஸ் கான்டாக்ட்ல இருக்கேன். வாட்டர்மெலன் ஸ்டார் சார் என்னை தொடணும் அழிக்கணும்னு நினைச்சவங்க நீங்களே பார்த்துருப்பீங்க. ஒருத்தன் கூட இல்ல, எல்லாம் அழிஞ்சுதான் போனானுங்க. அடுத்து இப்போ மாக்காப்பா இருக்கான், கானா வினோத், அடுத்து இந்த புகழ். இந்த 3 பேர் இருக்கிற இடம் தெரியாம போறாங்களா என்னன்னு பாருங்க. இந்த புகாரின் பேரில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் காவல் நிலையத்தில் ஆஜராக்கி போலீஸ் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டனர். ஷூட்டிங் ஸ்பாட்டில் பெண் ஒருவரிடம் எல்லை மீறிய திவாகர் அதை தட்டி கேட்டதால் தங்கள் மீது பொய் புகார் அளித்திருப்பதாக பதிலுக்கு இவர்கள் குற்றம் சாட்டி இருந்தனர். தகாத வார்த்தைகளை பேசியிருக்காரு, பெண்களை பத்தி வந்து தவறா பேசுறாரு. ஒரு கணவன் முன்னாடியே வந்து பார்த்தோன்னா அவரோட மனைவி மேல போயிட்டு இப்படி கையை போட்டு செல்லம், இவ்வளவு நாள் நீ வந்து பார்த்தோன்னா வீட்டுக்காரோட இருந்துட்ட, ஒரு நாள் என் கூட இருந்தா இது காமெடியா? நீங்க சொல்லுங்க. அப்படிலாம் பேசாதீங்க, தரக்குறைவா யாரும் பேசாதீங்க, சாதி ரீதியா பேசாதீங்க, வல்கரா பேசாதீங்கன்னு சொன்னதுக்கு நாங்க அடிச்சு 2 கம்ப்ளைண்ட் கொடுத்து வந்திருக்கோம். சட்ட ரீதியா வந்து நம்ம ஏன்னா ஒரே நிமிஷம் அவருடைய பேஜ்ல இருந்தும் போட்டிருக்காரு. அவரு டெலிட் பண்ணாலும் சரி, அவர் பேசுறது நிறைய இடத்துல இருக்கு இல்லையா, அது நம்மகிட்ட வீடியோ ரெக்கார்டா நாங்க ஏன் வந்து சட்ட ரீதியா அவருக்கு எடுப்போம். இதனிடையே தனியார் தொலைக்காட்சி ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடந்தது என்ன என்பது குறித்து அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்களே வீடியோ வெளியிட்டு திவாகர் மீது பல பகீர் குற்றச்சாட்டுகளை வைத்துள்ளனர். ரியாலிட்டி ஷோவில் தன் தோல் மீது கை போட்டு மிகவும் மோசமாக திவாகர் நடந்து கொண்டதாகவும், அதே போல மற்ற பெண் போட்டியாளர்களிடமும் அவர் மிகவும் அருவருப்பாக நடந்து கொண்டதாகவும் அறந்தாங்கி நிஷா குற்றம் சாட்டினார். அது எல்லாமே வந்து 100% உண்மை கிடையாது. அதுல அவர் உள்ள நுழைஞ்ச உடனேயே பெண்கள் கிட்ட நடந்துக்கிட்ட விதம், குறிப்பா அவர் எனக்கு தான் கோமாளியாக வந்த உடனேயே என் தோல் மேல கை போடுறது, சுனிதா கிட்ட போய் தா அப்படின்னு கத்துறது, எல்லார்கிட்டையுமே ஒரு மாதிரி வல்கரா பிஹேவ் பண்ணது, இந்த விதம் எல்லாமே அவர் வெளியில சொல்லவே கிடையாது. குறிப்பா பெண்கள்கிட்ட அவர் நடந்துகிட்டது வந்து ரொம்ப தவறான விஷயம். மாக்காப்பா பத்தி பேசின விஷயம் 100% பொய்யான விஷயம். இதை பத்தி நான் முழுசா பேசணும் அப்படின்னாலுமே அதுக்கு நாங்க அங்க இருக்கிற எல்லா பெண்களுமே ரெடியா இருக்கோம், தயாராக இருக்கோம். சோ அதுக்கு வந்து அவர் மேல தக்க நடவடிக்கை எடுக்கணும். அதே நிகழ்ச்சியில் பங்கேற்ற மற்றொரு தம்பதியும் திவாகர் மீது பல அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தனர். அத்தனையும் போயிங்க. மாக்கப்பா ஆனந்த் கீழே தான் நின்னாரு. நாங்களாம் பால்கனியில் இருந்தோம். அவர் கையில் ஒரு பேப்பர் வச்சு அந்த பேப்பர் தான் வீசினார். அந்த பேப்பர் கூட அவர் மேல படலைங்க. இந்த கை கலப்புல என்ன பண்ணாருன்னா
அதான் இங்க சாவு இப்படி ஓங்கி குத்திட்டாரு திவாகர். அவளுக்கு இந்த இடத்துல தோல் அடிபட்டு போச்சு. அந்த சுனிதா புள்ள வந்து உள்ள விழுந்தது, அதை கையை பிடிச்சி பிராண்டி விட்டு கை பூரா ரத்தமாட்டா வர அளவுக்கு பிராண்டி விட்டுட்டாருங்க. அடிச்சது இவருதா, சண்டைக்கு வந்தது இவருதா, சண்டை வளர்த்துனது இவருதா. ஆனா இதுக்கும் அவருக்கு என்னமோ சம்பந்தம் இல்லாத மாதிரி அடிச்சிட்டாங்கன்னு சொல்றாங்க. இப்படி அக்குறமே பேசிக்கிறாரு திவாகர். இதெல்லாம் ஆகாது. இதனால் திவாகர் பொய் புகார் அளித்தாரா, அவர் மீதான குற்றச்சாட்டை மறைக்க தன்னை தட்டி கேட்டவர்கள் மீது போலீசில் வேண்டுமென்றே புகார் அளித்தாரா உள்ளிட்ட கோணங்களில் சந்தேகங்கள் எழுந்துள்ளது. போலீஸ் விசாரணையே அதை உறுதிப்படுத்தும். ரியாலிட்டி ஷோவில் வேண்டுமானால் இவர்கள் பிரபலமாக இருக்கலாம். ஆனால் ரியாலிட்டி லைஃபில் குற்றம் செய்தால் காவல்துறை இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் கடந்து போகாது என்பதை மறந்துவிடக் கூடாது.